பெரியவங்களோட இட்லி சாம்பார் வடை இல்லாமல் ஆயில் இல்லாமல் சாப்பாடு சொல்லியாச்சு. குழந்தைங்களுக்கு என்ன பண்ணணும்னா, இதில் பெரியவங்க கூட சாப்பிடலாம், அது அவங்க இஷ்டம். குழந்தைங்க எழுந்த உடனே பெரியவங்களும் சரி ஒரு கிளாஸ் வார்ம் வாட்டர் கண்டிப்பாக குடிக்கணும். ஏன்னா இந்த குழா இருக்குல்ல அதெல்லாம் க்ளீன் ஆகிட்டு உங்களுக்கு இம்மீடியட்டாக உங்களோட காலை கடனுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறமா சோக் பண்ணி வச்சுருந்த பாதாம் நைட்டு ஒரு கைப்பிடி எடுத்திங்கன்னா வீட்டில் ஆளுக்கு 4 நாள் அது தோலை உரிச்சிட்டு கையில் கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் குழந்தைங்களுக்கு பால், பசும்பால் இல்லைன்னா எந்த பால் கிடைக்குதோ அதில் சர்க்கரையோடு சாப்பிட்ற பழக்கம் தான். சுகர் ஆட் பண்ணாதீங்க, ஜாகரி இருக்குது, நாட்டு சக்கரை இருக்குது, அதை கலந்து கொடுங்க. காஃபிக்கும் நாட்டு சக்கரை போட்டு குடிக்கிறது ரொம்ப விசேஷம். இதுதான் மெயினாக நான் சொல்ல வந்த விஷயம். அதுக்கப்புறமா குழந்தைங்களுக்கு தேவையான இஷ்டமான ஃபுட்டை கொடுக்கும்போது அதில் எவ்வளோ கெலோரிஸ் இருக்குது, அது நம்மளுக்கு குழந்தைங்களுக்கு அது ஹெல்த்தியாக தான் இருக்கா, இல்லை அவங்க மேகி கேட்குறாங்க, அது கேட்குறாங்க, இது கேட்குறாங்க, கொடுக்குறதுங்க. எவ்வளோ அடம் பிடிச்சாலும் தயவுசெய்து அதை என்டர்டெயினே பண்ணாதுங்க. என்றைக்கோ ஒரு நாள் வித்தியாசமாக சாப்பிடலாம், அது ஓகே. ஒரு ஹாலிடே டேவோ இல்லை அம்மா உடம்பு சரியில்லை, அம்மா வீட்டில் இல்லை, ஒரு மேகி போட்டு சாப்பிட்றது ஓகே, வேலைக்காரங்களோ அதை செஞ்சு கொடுக்குறது ஓகே. பட் எந்த நேரத்தோடு நம்ம ட்ரெடிஷ்னல் ஃபுட்டை ஃபாலோ பண்ணுறது தான் ரொம்ப 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 ஹெல்தி. பிரேக்ஃபாஸ்ட் ஃபார் சில்ட்ரன் இஸ் ஆல்சோ ஓவர். அன்னபூர்ணி உலகத்திலே சிறந்த தானம் அன்னதானம். இதை நான் வாழ்கிற இடத்துல நான் பார்த்துட்ருக்கேன். நான் வாழ்கிற திருவண்ணாமலை இடத்துல அங்கே கிரிவல ரோட்லேருந்து சுட சுட சாதம் எல்லாருக்கும் எப்பவுமே இருக்கும். அந்த இடம் மாதிரி அன்னம் போடுற இடம் இது வரைக்கும் நான் பார்த்ததில்லை. திருவண்ணாமலை நீங்கள் ஒருத்தருக்கு சாப்பாடு போட்டால் 100 பேருக்கு சாப்பாடு போட்ட மாதிரி நினைச்ச இடத்துல புண்ணியம் கிடைக்கிற அந்த இடத்துல அன்னதானத்துக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணி ஏழைங்களுக்கு உதவும் போது திருவண்ணாமலை பிரசாதம் வந்து சேரும், விபூதி இது குங்குமம் அர்ச்சனை வந்து சேரும். தீபத்துக்கு நெய் வாங்கி கொடுக்குறவங்களுக்கு உங்கள் குடும்பமும் உங்கள் வம்சமும் நல்லாயிருக்கும், புண்ணியம் வந்து சேரும். அந்த நெய் தீபத்தை கூட யாரெல்லாம் டொனேட் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு நாங்கள் அந்த நெய் தீபத்துலேருந்து வர அந்த மையை பிரசாதமாக அனுப்புகிறோம். இதுக்கு QR கோடு கீழே இருக்குது. நீங்கள் உங்களால் ஆனது ₹1 சரி 2 சரி உங்கள் வீட்டுக்கு நன்மை வந்து சேரும். நீங்கள் அதை ஃபாலோ பண்ணி உங்கள் காணிக்கை அதில் செலுத்தலாம். இப்படி செய்யறதுனால எல்லாருக்கும் நன்மை. ஓம் நம சிவாய.